அவர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அந்த டாபிக்ல ரியாக்ஷன்ஸ் வித் ஆல்கஹால் எஸ்டரிஃபிகேஷன்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் அதோடைய மெக்கானிசமையும் நம்ம பார்க்க போறோம். இது போர்டு எக்ஸாம்ல 5 மார்க் 3 மார்க் ஆர் 1 மார்க்ல வரும். 5 மார்க்ல மெக்கானிசம் நமக்கு டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். என்ன கான்செப்ட்ங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு எஸ்டரிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்களேன். கார்பாக்சிலிக் ஆசிட் தேவைப்படுது. அதோட ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணணும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆர் ட்ரை HCl கேஸ். இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுன்னா திரும்பவும் ரியாக்டன்டாவே கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை தான் நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க எஸ்டரிஃபிகேஷன் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதுல பர்டிகுலரா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன். என்னது? ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன். இதுல கார்பாக்சிலிக் ஆசிட் கண்டிப்பா வேணும். அதுக்கு நம்ம ஒரு காமன் எக்ஸாம்பிளா என்ன பண்ணிக்கலாம்? அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். CH3COOH. இது அசிட்டிக் ஆசிட். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நேம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மெமரியில வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ அசிட்டிக் ஆசிட் அதோட என்ன தேவைப்படுதுன்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இங்க பர்டிகுலரா ஃபிஷர் அவர் எடுத்துக்கிட்டது அசிட்டிக் ஆசிட் அண்ட் எத்தில் ஆல்கஹால் தான். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நான் எத்தில் ஆல்கஹால் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன். C2H5. இந்த OH முன்னாடி போட்டுட்டு C2H5 பின்னாடி போட்டுக்கிறேன். திஸ் இஸ் எத்தில் ஆல்கஹால். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்ற மாதிரி இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால நம்ம ரிவர்சிபிள் சிம்பிள் போட்டுட்டு கண்டிப்பா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இங்க இருக்கணும். இந்த அசிடிக் மீடியம் இங்க கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ இங்க இந்த சல்பியூரிக் ஆசிட் மீடியத்துல தான் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ் நடக்கும். ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா OH இங்க இருந்தும் ஆல்கஹால்ல இருந்து Hம் வாட்டர் மாலிகுலா ரிமூவ் ஆகுது. ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, CH3COOC2H5 அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டர். CH3COOC2H5. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேரு எத்தில் அசிட்டேட். என்னது? எத்தில் அசிட்டேட். CH3COOC2H5 சொல்லிட்டோம்னா அதுக்கு பேரு எத்தில் அசிட்டேட். இப்ப இதுல நம்ம வாட்டர் மாலிகுல லூஸ் பண்ணிருக்கிற மாதிரி காட்டியிருக்கோம் இல்லையா, அதனால இங்க H2O போட்டுக்கணும். So this is called as Fischer esterification reaction. எஸ்டருக்கு நேச்சுரலாவே ஃப்ரூட்டி ஓடர் இருக்கும். நேச்சுரலாவே என்ன இருக்கும்? ஃப்ரூட்டி ஓடர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி எஸ்டர்ஸ் ஃபிளேவரிங் ஏஜென்ட்டாகவும் பெர்ஃபியூம் மேனுஃபேக்சரிங்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்க இதுக்கான மெக்கானிசம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒரு போர்டு எக்ஸாம் 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா ஜெனரல் ரியாக்ஷன் எழுதிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், மெக்கானிசத்துக்கு வரணும். ஸோ இங்க முதல்ல அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணிட்டா எப்படி எத்தில் அசிட்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்ப மெக்கானிசம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அசிட்டிக் ஆசிட் CH3C டபுள் பாண்ட் O. இந்த மெக்கானிசம் போடும்போது எப்பவுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுடணும். OH. ஸோ இது அசிட்டிக் ஆசிட். இது என்ன பண்ண போகுது, புரோட்டோனேட் ஆக போகுது. இந்த புரோட்டோனேட் ஆகிறதுக்கு இந்த H+ எங்க இருந்து வந்தது, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கான்சென்ட்ரேட்டட்
H2SO4 அதுல இருந்து வந்தது. Now இந்த H பிளஸ் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, கார்பனைல் ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஆக்சிஜனுக்கு பேர் என்ன, கார்பனைல் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த H பிளஸ் முதல்ல என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா நமக்கு புரோட்டோனேட்டட் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். C டபுள் பாண்ட் O. இப்ப எலக்ட்ரான் பேர, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இத H பிளஸ்க்கு ஆக்சிஜன் என்ன பண்ணிருச்சு, கொடுத்துருச்சு. அதனால இங்க OH ஃபார்ம் ஆயிருச்சா. ஏற்கனவே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கு, அதை அப்படியே போட்டுட்டு ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ காட்டுங்க. ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் காட்டணும், ஏன்னா எலக்ட்ரான் பேர என்ன பண்ணிருச்சு, ஆக்சிஜன் H பிளஸ் கொடுத்துருச்சு. தென் இங்க OH பாண்ட போட்டுருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப அடுத்து நம்ம ஆல்கஹால் எடுத்திருக்கோம், எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த எத்தில் ஆல்கஹாலை நம்ம இங்க நியூக்ளியோஃபைல ஆட் பண்றோம். நியூக்ளியோஃபைல் C2H5OH, நியூக்ளியோஃபைல் கருக்கவர் பொருள் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். நியூக்ளியோஃபைல் இது என்ன பண்ணும், இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பொலாரிட்டி இருக்கும், முனைவுறும் தன்மை. ஏன்னா எலக்ட்ரான் எப்பவுமே எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அதனால அங்கதான் என்ன ஆகும், மூவ் ஆகும். சோ என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான இந்த கார்பனைல் கார்பன்ல போய் அட்டாக் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த எலக்ட்ரான் பேர, பை எலக்ட்ரான் பேர ஆக்சிஜன் என்ன பண்ணும், எடுத்துக்கும். அப்படி எடுத்துருச்சுன்னா இப்ப நியூ பாண்ட் ஒன்னு ஃபார்ம் ஆக போகுது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இங்க CH3 இருக்குல்ல, அதை அப்படியே எழுதுங்க. இங்க சென்டர்ல இருக்க C போடுங்க, OH அதை எடுத்துங்க, OHல இருக்கிற லோன் பேர போட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த பை எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த பை எலக்ட்ரான் ஆக்சிஜன் நோக்கி நகர்ந்துருச்சு. அப்படின்னா இந்த பிளஸ் இருக்கு பாருங்க, எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா பிளஸ் என்ன ஆகுது, நியூட்ரலைஸ் ஆகுது, நடுநிலை ஆகுது. இப்ப ஏற்கனவே ஒரு லோன் பேர் இருந்துச்சு இங்க, இப்ப எலக்ட்ரான் இரட்டை எலக்ட்ரான் பேரை வாங்கிச்சு. சோ இங்க H போட்டுங்க. அடுத்து இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, எத்தில் ஆல்கஹால் கூடிய ஆக்சிஜன் எலக்ட்ரான் இரட்டைய எலக்ட்ரான் பேரை என்ன பண்ணுது, கார்பனு கொடுத்துருது. அதனால இங்க நீங்க ஆக்சிஜனை போட்டு பாசிட்டிவ் சார்ஜ காட்டணும். ஏன்னா கார்பனு கொடுத்துருது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான, அதனால காட்டணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் C2H5 இதை போட்டுருங்க. இது வரைக்கும் புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இது ஒரு ஈஸி மெத்தட். அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்க. இங்க ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜா இருக்குல்ல, ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா அது அன்ஸ்டேபிள். ஏன்னா அது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இல்லையா, ஆக்சிஜன் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஒரு தனிமம். அதனால இந்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கு பாருங்க, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல, அந்த எலக்ட்ரான் இரட்டைய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு H பிளஸா இதை வெளியேற்றிடும். அப்படி H பிளஸா வெளியேற்றுச்சுன்னா அப்ப நமக்கு அடுத்து என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுங்கிறது பாருங்க. இது ரொம்ப ஈஸி. இப்ப இந்த ஸ்டெப்ல இங்க H பிளஸ் வெளியேறிடுச்சு, அப்ப மைனஸ் H பிளஸ் போட்டுருங்க. மீதி இருக்கிறது எழுதுங்க. CH3 C OH, இங்க ஒரு லோன் பேர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மறக்காம போட்டுறணும். அடுத்து OH, மேல ஒரு OH இருந்துச்சு இல்லையா இங்க, சோ அதுலயும் பாருங்க 2 லோன் பேர் இருக்கா, தனித்த எலக்ட்ரான் இரட்டை, அதையும் போட்டுறணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இரட்டை ஆக்சிஜன் ஏற்றுக்கிட்டதுனால இந்த பிளஸ் என்ன ஆகுது, இல்லாம போயிடும். சோ வெறும் ஆக்சிஜன் போட்டு இங்க H போடுங்க. சாரி, இங்க H வராது, இங்க C2H5 போடுங்க. ஏன்னா H தான் ஏற்கனவே H பிளஸ் வெளியே போயிடுச்சு இல்ல, அதனால அப்படி போகும். சோ இதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அனதர் இன்டர்மீடியேட். இதுல பாருங்க எந்த ஒரு மின்சுமையும் கிடையாது. அடுத்து
அடுத்த படியில என்ன நடக்குது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் பேரை இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க கவனிங்க. ஒன்ஸ் அகைன் இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய H+ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அது என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். சோ அதை கொஞ்சம் கவனிக்கணும். அது எடுத்துக்கும் H+ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, இது எடுத்துக்கும். சோ அப்படி எடுத்துக்கிச்சுன்னா அப்ப நமக்கு வந்து திரும்பவும் ஒரு புரோட்டானேஷன் நடக்குது. CH3 COH2 மாறிடுது. ஆக்சிஜன் எலக்ட்ரான் இரட்டைய ஹைட்ரஜனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை இல்ல, இங்க லோன் பேர் இல்ல, அதனால பிளஸ் சார்ஜ் போட்டுக்கணும். மீதி இருக்கிறத அப்படியே போடுங்க. OH OC2H5 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த தனித்த எலக்ட்ரான் இரட்டையானது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல நமக்கு போய் சேர்ந்துரும். அப்ப இந்த OH2ல பிளஸ் சார்ஜ் இருக்கு பாருங்க. அப்ப ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை அற்றதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்ப இந்த எலக்ட்ரான் இரட்டையை எடுத்துட்டு இது நீர் மூலக்கூறா வெளியேறிடும். சோ ஏற்கனவே வந்து பொதுவான வினையிலேயே பார்த்தோம் இல்லையா, ஜெனரல் ரியாக்ஷன்ல பாருங்க H2O வெளியே போயிருக்கு. சோ அந்த ஸ்டெப் தான் இது. வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. சோ இங்க -H2O, மீதி இருக்கிறது எழுதுங்க. CH3 C, ஏற்கனவே ஒரு OH இருக்குல்ல, அந்த OH இங்க போட்டுக்கலாம். OH. இப்ப ஆக்சிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, டபுள் பாண்டா மாறுது. அதனால இங்க டபுள் பாண்ட் OC2H5 அப்படின்னு எழுதி காமிக்கணும். இங்க ஒரு லோன் பேர் இருக்கு, எலக்ட்ரான் ஆக்சிஜன்ல இருந்து கார்பனுக்கு போறதுனால இது மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப். இப்ப என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கு பாருங்க ஆக்சிஜன், அது இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் இரட்டையானது ஆக்சிஜனுக்கே மீண்டும் வந்துடும். சோ அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. CH3 C டபுள் பாண்ட் OH. இந்த எலக்ட்ரான் பேரை ஆக்சிஜன் என்ன பண்ணுது, கார்பன் நோக்கி நகர்த்திருச்சு. அதனால அது மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். பிளஸ் சார்ஜ் மறக்காம போட்டுருங்க. இப்ப இந்த பை எலக்ட்ரான் என்ன ஆகுது, திரும்பவும் பழையபடி ஆக்சிஜனுக்கே வந்துருச்சு. அதனால இங்க ஆக்சிஜன் மேல ஒரு லோன் பேர் தனித்த எலக்ட்ரான் இரட்டையை போட்டு C2H5 போட்டுருங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? அடுத்து என்ன பண்ணும், இந்த H+ ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய பிளஸ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக எலக்ட்ரான் பேரை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து H+ என்ன ஆகுது, வெளியே போயிருது. அப்படி H+ வெளியே போகும்போது நமக்கு வரக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ஃபைனல் ஸ்டெப். இதுல என்ன நடக்குது பாருங்க, -H+ வெளியே போயிருது. போனதுக்கு அப்புறம் இங்க CH3 C டபுள் பாண்ட் O, தனித்த எலக்ட்ரான் இரட்டை போடுங்க லோன் பேர். அடுத்து OC2H5, இதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. சோ நமக்கு இப்ப என்ன தேவை, எத்தில் எஸ்டேட் தேவை. பாருங்க எத்தில் எஸ்டேட் கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு பேர் தான் எத்தில் அசிட்டேட். சோ இது ஒரு ஈஸி மெக்கானிசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இது? சோ இது ஒரு போர்டு எக்ஸாம் 5 மார்க். சோ நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஏரோ மார்க் போட்டிருக்கோமோ பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஏரோ மார்க் போட்டிருக்கோமோ அந்த ஏரோ மார்க் எல்லாம் கரெக்டா வந்து நம்ம போட்டுட்டு வந்துடணும். அதே போல எங்கெல்லாம் வந்து சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் கரெக்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டுட்டு வந்துடணும். சோ இதெல்லாம் இருந்தாதான் ஃபுல் மார்க் 5 மார்க் கிடைக்கும். நீங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஏரோ மார்க் எல்லாம் சரியா போடல அப்படின்னா half மார்க்கா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் மார்க் தான் உங்களுக்கு வரும். அப்ப ஃபுல் 5 மார்க் உங்களால வாங்க முடியாது. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். சோ கண்டிப்பா இதை படிச்சுங்க, கண்டிப்பா ஹையஸ்ட் மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ.
ஓகே, இப்ப அடுத்ததா இந்த எஸ்டரிபிகேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ரியாக்ஷனை கரெக்டா தான் நம்ம கொண்டு போறோமா மெக்கானிசத்தை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். சோ இந்த ஷார்ட்கட் எப்படி நம்ம எழுதுறோம் பாருங்க. பேட் பெட், இது ஒரு ஷார்ட்கட். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பி என்ன தெரியுமா? புரோட்டோனேஷன். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? புரோட்டான் ஏற்றம் செய்யறோமா, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரோட்டோனேஷன். அடுத்து என்ன பண்றோம்? ஆல்கஹால இந்த கார்பனைல் கார்பன்ல போய் நம்ம சேர்க்கிறோம். அடிஷன் ரியாக்ஷன், சேர்க்கை வினை. சோ அதனால அது அடிஷன். அடுத்து என்ன பண்றோம்? டி புரோட்டோனேஷன் பண்றோம். புரோட்டானை நீக்கிறோம், அதனால டி புரோட்டோனேஷன். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து திரும்பவும் ஒரு புரோட்டான் ஏற்றம் பண்றோம், புரோட்டோனேஷன். நீங்க மெக்கானிசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இது புரிய வரும். புரோட்டோனேஷனுக்கு அடுத்து என்ன பண்றோம்? எலிமினேஷன், நீக்க வினை. நீர் மூலக்கூறு நீங்குது, தெரியுதா? எஸ்டர் நம்ம உருவாகும் போது ஆல்கஹால்லையும் கார்பாக்சிலிக் அமிலத்துல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு நீங்குது இல்ல, அதுக்கு பேர் நீக்க வினை, எலிமினேஷன். சோ இங்க எலிமினேஷன் பண்றோம். கடைசியா திரும்பவும் நம்ம என்ன பண்றோம்? புரோட்டான் நீக்கம் செய்யறோம், டி புரோட்டோனேஷன். இதுதான் ஷார்ட்கட். இப்ப நம்ம இந்த ரியாக்ஷன் எப்படி இந்த பேட் பெட் அப்படிங்கறதுல நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணலாமா? பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னு சொல்லியிருந்தோமா, இங்க பாருங்க புரோட்டான் போய் சேர்ந்திருக்குல்ல, புரோட்டோனேஷன் நடந்திருக்கா? சோ இது புரோட்டோனேஷன். அடுத்து என்னது? அடிஷன், சேர்க்கை நடந்திருக்கு. எத்தில் ஆல்கஹால் போய் இந்த கார்பனைல் கார்பன்ல சேர்ந்து. சோ இது அடிஷன், சேர்க்கை நடந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க? டி புரோட்டோனேஷன், புரோட்டான் நீக்கம் நடந்திருக்குதா? இதுதான் பேட்னு ஞாபகம் சொல்றேன். திரும்பவும் பெட் அப்படின்னு ஞாபகம் சொல்லிதுன்னா, பெட்ங்கிறது பாருங்க புரோட்டோனேஷன், பீனா புரோட்டோனேஷன், புரோட்டான் ஏற்றம் நடந்திருக்கு பாருங்க. சோ அது பெட். அடுத்து பாருங்க எலிமினேஷன், இ அப்படின்னா எலிமினேஷன். இது என்னது? நீக்க வினை. சோ இங்க பாருங்க நீர் மூலக்கூறு நீங்கி இருக்கு, எலிமினேஷன். அடுத்தது கடைசியா இருக்கிறது டி, என்னது? டி புரோட்டோனேஷன். திரும்பவும் பாருங்க புரோட்டான் நீங்கி இருக்கா? புரோட்டான் நீங்கினதுக்கு அப்புறம் கடைசியா தானே நமக்கு இங்க எஸ்டர் உருவாயிருக்கு. சோ அப்ப பேட் பெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஷார்ட்கட்டை வச்சுட்டு நம்ம எழுதக்கூடிய இந்த மெக்கானிசம் கரெக்டா தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், ஏரோ மார்க் அதே போல இந்த சார்ஜ் இதெல்லாம் கரெக்டா எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க். ஏரோ மார்க் போடும்போது எப்பவுமே எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்துதான் பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிக்கணும். எல்லா இடத்துலயும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ல இருந்துதான் பாசிட்டிவ் சார்ஜுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இதை நீங்க மறந்துடவே கூடாது. எலக்ட்ரான்ல இருந்துதான் பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.